சார் அடுத்ததா விஜய் அவர்கள் மற்ற ஆடியோ லான்ச்சை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே ஆக்டிவா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரொம்ப வைபா இருந்தாரு சார். ஆமா, ஏன்னா அது கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு தான் அவர் கலந்து கொள்கிற கடைசி ஆடியோ லான்ச்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நாளைக்கு காலம் என்ன கணக்கு போட்டிருக்கு, அவருடைய முடிவு மாறும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தேதியில் ஜனநாயகன் படத்தை தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்சிட்டார். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மற்றவர்களுக்கு முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் இவர் மீண்டும் நடிக்க வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துட்டார். நம்ம இதுதான் கடைசி படம், அடுத்து அரசியலில் நாம் நினைத்த இடம் கிடைக்கும், அதை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி ஆடியோ லான்ச். அப்போ இது இந்த அனுபவம், இந்த மேடை வாழ்க்கையில் அவருக்கு திரும்பி கிடைக்காது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே திரண்டு இருந்தால் அந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அதை பார்த்தாலே உங்களுக்கு உற்சாகம் வரும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டுறதா இருக்கட்டும், மற்றவங்க பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் விஜயினுடைய ரியாக்ஷனை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மொத்த ஆடிட்டோரியமே கிளாப் பண்ணுவாங்க, அந்த சத்தம் எழுப்புவாங்க. அந்த நேரத்தில் அந்த பேசுகிற ஆட்களே அவங்களுடைய பேச்சை நிறுத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படா அந்த சத்தம் அடங்கும் அப்படின்ட்டு.